புதிய தலைமுறை தொலைக்காட்சி இன்று 16வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் அது குறித்து மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகபட்சம் புதிய தலைமுறை செய்திகளை தான் அதிகமாக பார்க்குறது வழக்கம். ஆளும் தரப்புக்கு சப்போர்ட்டாவோ இல்லை எதிர்த்தரப்புக்கு சப்போர்ட்டாவோ இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி இருந்ததில்லை. இப்போ இந்த நீர்நிலைகளை தூர்வார செய்கிறது இந்த மாதிரி முன்னெடுத்து வர்றது வந்து நல்ல விஷயம், உண்மையில் நல்லா இருக்குது. நம்ம புதிய தலைமுறை வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் வந்து ரொம்ப நமக்கு பிடிச்சது வந்து நேர்பட பேசு, அரசியலுக்காக நேர்பட பேசு. நீங்கள் அனிமேஷன் சம்மந்தமாக அந்த எடிட்டிங் எல்லாம் போட்டிருந்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு, சீக்கிரம் கன்வே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாம். எங்களுக்கு எல்லா சேனலை விட உங்களது சேனல் மிக சிறப்புடையதாக இருக்கிறது. பார்ப்பதற்கு சலிப்படையாமல் மல்டி பர்பஸ் அனைத்து விதமான சங்கதிகளையும் வெளியிட்டு காட்டுகிறீர்கள். நாங்கள் செய்திகள்னு பார்த்தாக்க நாங்கள் புதிய தலைமுறை தான் பார்ப்போம். ஏன்னா நாங்கள் விவசாய சங்க தலைவர் இருக்கிறதால விவசாய சார்ந்த கோரிக்கைகள், விவசாய சார்ந்த செய்திகள், விவசாய தீர்வுகள் இதெல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். எலெக்ஷன் டைமாக இருந்தாலும் சரி, சுட சுட கிடைக்கிறது நியூஸு லைவில் கிடைக்கிறதுனா அதை அப்டேட் பண்ணுறது புதிய தலைமுறை தான். நான் விரும்புகிறது புதிய தலைமுறை தான். நம்ம ஊர் செய்திகள் இந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம ஊரில் இருக்கிற எல்லா செய்தியுமே டக்குன்னு அடுத்து எல்லா ஊரையும் கவர் பண்ணுற மாதிரி எல்லா நியூஸுமே எல்லாருக்குமே எளிதில் போய் புரிகிற மாதிரி வேகமாக போடுவாங்க. செய்திகளை பொறுத்த வரைக்கும் செய்திகள் எல்லாமே தெளிவாக நல்லா இதுவாக இருக்குது. ஆனால் ஒரே செய்தியை திரும்ப ஒரு 2-3 தடவை போடாமல் அந்த செய்திகளோட கண்டினியூட்டி போட்டால் நல்லா இருக்கும். வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய ரொபோட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இலவசமாக பயிற்சி கொடுத்து இப்போ இல்லாதப்பட்ட, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அப்படிங்கும் போது அது பெரிய விஷயம். டேலண்டான இருக்கிற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இருக்கிறாங்க. அதை நீங்க வெளிப்படுத்தி இன்னும் கொண்டு வரணும். நேர்பட பேசுவது அதே மாதிரி, அது போல மாணவர்களுடைய அரசியலை ஊக்குவிக்கிற மாதிரியும் அரசியல் தெளிவு பெற மாதிரியும் இந்த சமூக ஊடகத்தை எப்படி பயன்படுத்தணும் பொதுமக்கள்கிட்ட அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.